பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹெவன் டிவியின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் தங்கள் வேலைகளின் மத்தியில் தகப்பனே கொஞ்ச நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழி அழிக்க ஆசையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் தியானிக்கிற வசனம், பாடுகிற பாடல், ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் அனைத்தும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டப்பா. எங்கள் தொழுகையில் கர்த்தர் சந்தோஷிக்கிற ஒரு தொழுகையாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவரையில் உடைய விசேஷித்த பிரசன்னம் இருக்கட்டப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த தகப்பனே, ആമേൻ. ഒരു പാടലേ പാടലാം. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. മറഞ്ഞവനിരുന്ന് കുറവുകളറിഞ്ഞു നിറവിനെ നൽകുമവൻ. മറഞ്ഞവനിരുന്ന് കുറവുകളറിഞ്ഞു നിറവിനെ നൽകുമവൻ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. കാനാവൂർ കല്യാണ വിരുന്നതിലെ അതിഥിയായി യേശുവെ ക്ഷണിച്ചിരുന്നു. വെള്ളത്തെ വീഞ്ഞാക്കി മാറ്റിയവൻ മനുഷ്യനായി ഈശൻ വിരുന്നരുളി. മനുഷ്യനായി ഈശൻ വിരുന്നരുളി. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. സക്കായിയെ കാട്ടത്തിയൽ കണ്ട യേശു വേഗം ഇറങ്ങി വയന്നരുളി. യേശുവെ ഭവനത്തിൽ ക്ഷണിച്ചല്ലോ, യേശു രക്ഷ നൽകിയല്ലോ. യേശു രക്ഷ നൽകിയല്ലോ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. മറഞ്ഞവനിരുന്ന് കുറവുകളറിഞ്ഞു നിറവിനെ നൽകുമവൻ. മറഞ്ഞവൻ ഇരുന്ന് കുറവുകൾ അറിഞ്ഞു നിറവിനെ നൽകുമവൻ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. വിരുന്നിനു ക്ഷണിക്കാം അതിഥിയായെന്നാൽ വിരുന്നേശു തന്നിടുമേ. ஹல்லேலூயா. விருந்தை பற்றி ஒரு பாடல் பாடணும். இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் வேதாகமத்தில் உள்ள ஒரு சம்பவம். நீங்கள் அறிந்த சம்பவமே.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். சூனேம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எலிசா தீர்க்கதரிசி கடந்து செல்கிறாள். அங்கே ஒரு கனம்பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளை நாம் சூனேமியாள் என்று சொல்கிறோம். சூனேம் தேசத்தில் இருந்தபடியால் அவளை அப்படியாக பேசுகிறோம். அவள் கனம் பொருந்திய ஸ்திரீயாக இருந்தாள். எலிசா தீர்க்கதரிசி யார் என்று அவள் அறிந்திருந்தாள். எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊரில் சென்றபோது இந்த ஸ்திரீயானவள் அவரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு வருந்தி அழைக்கிறாள். போஜனம் பண்ண வருந்தி அழைக்கிறாள். வருந்தி அழைத்த போது எலிசா தீர்க்கதரிசி அங்கு கடந்து செல்கிறார். கடந்து சென்றபோது சிறப்பான விருந்தளித்து அவரை உபசரித்தாள். மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனேம் ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த சூனேமியாளின் வீட்டிலே தங்கி இருந்து ஊழியம் செய்வது வழக்கம், தங்கி செல்வது வழக்கம். அப்படியாக இருக்கும்போது இந்த சூனேமியாளுக்கு மனதில் தென்பட்டது. நாம் அவருக்கு புருஷனோடு சொல்லுவாள், நாம் மெத்தையில் ஒரு அறையை உண்டு பண்ணி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 15வது வசனம் வரை உள்ள சம்பவத்தை சொல்லுகிறேன். இதில் 10வது வசனத்தை பார்க்கும்போது அவள் புருஷனாரிடம் சொல்லுகிறாள், நாம் அவருக்கு மெத்தையில் ஒரு அறையை உண்டு பண்ணி அங்கே ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவருக்கு என்னென்ன தேவை என்று அவளுக்கு தெரிந்ததோ எல்லாவற்றையும் வைத்து அவரை அங்கு சுகமாய் தங்க பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை அவளுக்கு உண்டாகிறது. அவள் அப்படியாக புருஷனாரும் அதை ஏற்றுக்கொண்டு அவ்விதமாக அவர்கள் எலிசா தீர்க்கதரிசியை உபசரித்து வந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி அறை வீட்டிலே தங்கி படுத்து கொண்டிருக்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், இப்படியாக இவள் ஒவ்வொரு நாளும் எங்களை உபசரித்து கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமோ என்று ஒரு எண்ணம். அவருடைய வேலைக்காரன் கேயாசியை பார்த்து அவனோடு பேசுகிறார். 13வது வசனத்தை பார்க்கும்போது அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சல்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அந்த கேயாசியிடம் சொல்லுகிறாள், நீ போய் அந்த ஸ்திரீக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, நான் உனக்காக யாரிடமாவது பேசி ஏதாவது காரியங்கள் செயல்படுத்த வேண்டியது இருக்கிறதா என்று கேட்கும்படி கேயாசியிடம் எலிசா தீர்க்கதரிசி கூறுகிறார். உடனே அவர் சென்று இந்த சூனேமியாளிடம் கேட்கிறான் கேயாசி. அதற்கு அவள் சொல்லுகிற மறுபடியை பாருங்கள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு ஒரு தேவையும் இல்லாததாக அவள் பேசுகிறாள். நான் என் ஜனத்தின் மத்தியில் சுகமாய் தங்குகிறேன். அவள் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. பாருங்கள், அந்த தேவ மனுஷனை அவள் வீட்டில் உபசரிக்கிறாள். ஆனால் அவரிடம் ஒன்றுமே எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் அவள் செய்கிறாள், அவரை உபசரிக்கிறாள். இன்றைய நாட்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நாம் அதையும் இதையும் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று யோசித்து ஒரு பட்டியலை வெளிப்படுத்துவோம். ஆனால் இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது எவ்வளவு நற்குணசாலியாய் அவள் இருக்கிறாள். அவள் இப்போ என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்கிறாள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லவே இல்லை. அப்போது இந்த தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து ஏதாவது அவளுக்கு செய்ய வேண்டுமே என்று பேசின போது கேயாசி சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, புருஷனும் வயது சென்றவனாய் இருக்கிறான் என்று கேயாசி தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். அப்படி தீர்க்கதரிசி அறிந்து கொள்கிறார் இந்த சூனேமியாளுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதை. உடனே அவர் அவளை கூப்பிடும்படி சொல்லுகிறார். உடனே அவள் தீர்க்கதரிசியிடம் வந்து வாசற்படியில் நிற்கிறாள். அப்போது எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளை பார்த்து 16வது வசனத்தில், அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான்.
அவர் சொல்லுகிறார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அவள் அவரை பார்த்து சொல்லுகிறாள், தேவனுடைய மனுஷனே, நீர் எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று. எப்படியாயினும் சரியாக ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் தேவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவள் அந்த பிள்ளையை வளர்த்துகிறாள். இங்கே பார்க்கும்போது அந்த ஸ்திரீ எவ்வளவு மனநிறைவோடு அந்த தேவ ஊழியக்காரனை அவள் உபசரித்தாளோ அதற்கான பலனை அவள் கேட்காமலே அவளுக்கு தேவன் கொடுக்க வைத்தார். அவள் எனக்கு பிள்ளை இல்லை என்று அவள் கேட்கவில்லை. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி கேட்டு அறிந்து அவளுக்கு அதை சொல்லி கர்த்தர் அவளுக்கு அதை அருள் செய்கிறார். இப்படியாக நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணும்போது நமக்காக ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அறியாமலே பெற்றுக்கொள்கிறோம். மட்டுமல்ல, இந்த இடத்தில் பார்க்கும்போது 9வது வசனத்தை பார்க்கும்போது அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அந்த எலிசா தீர்க்கதரிசியை இந்த சுனேமியாள் பரிசுத்தவானாக காண்கிறாள். அப்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி அவருடைய செயல்பாடு அவளை அப்படியாக கவர்ந்திருக்கிறது. பரிசுத்தவான் என்று சொல்லி அவரை மிகவும் கனம் பண்ணி அவரை உபசரித்தாள். அதற்கான பிரதிபலனையும் அவள் அறியாமலே அவள் நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த எலிசா தீர்க்கதரிசியும் சுனேமியாளையும் நாம் சொல்லும்போது நம்மையும் இயேசுவானவரையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நாம் இயேசப்பாவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாம் இயேசப்பாவை ஒரு நேரம் ஏற்றுக்கொண்டு மறுநேரம் விட்டு விடுகிறோம். இங்கே பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசிக்காக ஒரு அறை வீட்டை உண்டு பண்ணி, ஒரு மெத்தையிலே ஒரு அறையை உண்டு பண்ணி, அவருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் வைத்து அவரை பராமரித்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ வீடுகளில் ஜெப அறை என்று ஒரு அறை இருப்பதாக தெரியவில்லை. அப்படியாக ஒரு அறையை நாம் அமைத்து அந்த அறையில் இருந்து ஜெபிப்பது எவ்வளவு சிறந்தது என்று வெளிப்படுகிறது. அந்த அறையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அங்கே நாம் இயேசுவை அனுதினமும் அழைத்து அங்கே நாம் குடியிருக்க வைப்போம் என்றால், வாழ வைப்போம் என்றால், தங்க வைப்போம் என்றால் அந்த வீடு ஆசீர்வாதமாகவே இருக்கும். இயேசுவானவர் நம்முடைய வீட்டுக்கு தலைவராக காணப்படுவார். அதே நேரத்தில் நாம் அவரை தள்ளி விடுவோம் என்றால் நமக்கு அவரிடமிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அவரிடம் கேட்கவும் நாம் தயங்கி விடுவோம். நாம் கருத்தோடு நமக்கு ஜெபிக்க முடியாது. கருத்தோடு ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அற்புதமான காரியங்களை நமக்கு செய்வார். நாம் செய்கிற செயல்களை வைத்தே கர்த்தர் நம்மிடம் திரும்புவார். நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அறிந்து நமக்கு செய்வார். அதே நேரத்தில் இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய வீட்டில் வர வேண்டும் என்றால், நாம் ஏனோ தானோ என்று இருந்து கொண்டு அவரை வர வைக்க முடியாது. அவர் பாவத்தை பகைக்கிறவர், ஆனால் பாவியை நேசிக்கிறவர். பாவம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அந்த இடத்தில் கடந்து வருவார். பாவியாக இருந்தாலும் அந்த பாவி மனம் திரும்பும்போது கர்த்தர் அவர்கள் இருதயத்திலே கடந்து வருவார். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் பரிசுத்தமாயிருக்க கடவது. நம்முடைய பாளையத்தில் ஆண்டவர் வசிக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாளையம் அசுசியாக இருக்கும் என்றால் தேவன் அதில் வாசம் பண்ண விரும்ப மாட்டார். அவர் அங்கிருந்து போய்விடுவார். அப்படி இருந்தால்
நாம் இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய பாளையம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இயேசுவானவர் தங்க வேண்டுமென்றால் நம்முடைய வீடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களில் இயேசுவானவர் தங்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்த இருதய உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். நாம் எத்தனை பேர் தேவ ஊழியக்காரர்களை மதித்து அவர்களை கனம் பண்ணி அவர்களை நாம் உபசரிக்கிறோம். இன்றைய நாட்களில் எல்லா ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்கள் என்று காண முடியுமோ தெரியவில்லை. இருந்தாலும் நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை நாம் பரிசுத்தவான்களாக மதித்து அவர்களை உபசரிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவானவர் நம்மில் இருந்தார், நம்மில் வாசம் பண்ணினால் நாம் உண்மையாகவே ஊழியக்காரர்களை சரியாய் புரிந்து கொண்டு நாம் உபசரிப்போம். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே நம்முடைய பாளையம் எப்போதும் பரிசுத்தமாயிருக்கட்டும். அவர் நம்மை ரட்சிக்கும்படி நம்முடைய பாளையத்தில் உலாவுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கவும் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும், நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கவும், நம்மை ரட்சிக்கவும் கர்த்தர் நம்முடைய பாளையத்தில் உலாவும்படி விரும்புகிறார். அப்படியாக அவர் உலாவ வேண்டுமென்றால் நம்முடைய பாளையத்தில் அசுசி ஒன்றுமே காணக்கூடாது, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எனவே நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துவோம். நம்முடைய பாளையங்களை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு அறையிலும் தனித்தனியாக ஜெபித்து ஒவ்வொரு அறையையும் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாளையத்தை பரிசுத்தப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய இல்லத்தில் தங்கியிருந்து நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவார். நம்மை குடும்பமாய் ரட்சிப்பார். நாம் கேட்காவிட்டாலும் அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான வேளைக்காய் கோடானு கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தகப்பனே, எத்தனையோ மக்கள் பலவிதமான அலுவல்களில் ஈடுபட்டிருக்கும் போது எங்களை நீர் இந்த இடத்தில் கொண்டு வந்தீரப்பா. உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி கொண்டு வந்தீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தாருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து முன்னேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயராய் தரமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வாஞ்சைகளோடு தேவைகளோடு இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிந்து அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்கப்பா. ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை எல்லாம் உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, குடிப்பழக்கம், போதை பழக்கம், புகைப்பழக்கம், செல்ஃபோன் அடிமைத்தனத்தில், இன்னும் பலவிதமான விபச்சார வேசித்தனங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவார்களாக. தகப்பனே, நாங்கள் அவர்களுக்காக அனுதினம் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகட்டப்பா. அடிமைப்பட்டவர்கள் விடுதலை ஆகட்டு கர்த்தாவே. கெட்ட குணங்கள், தீய பழக்க வழக்கங்களில் இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவீங்கப்பா. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டப்பா. ஆண்டவரே அப்பா, தற்கொலை செய்வதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. மற்றவர்களை கொலை செய்வதற்காக தருணம் தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்க. அவர்களுடைய அந்த கேடான சிந்தையை அவர்கள் இருதயத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க தகப்பனே. எல்லோரும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழட்டப்பா. இந்த பொல்லாத செயல்களை செய்ய தூண்டுகிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் செயலற்று போவதாக. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவரே தண்டிக்கும் போது பிள்ளைகள் அதை நன்மை என்று உணர்ந்து கொள்ளட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, பெரியவர்கள் பிள்ளைகளை நல்ல பாதையில் நடத்த திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தும் போது ஆண்டவரே, பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி பெரியவர்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏனோதானோ என்று வாழாதபடி ஆண்டவரே, ஆண்டவருக்கு பயந்து பெற்றோர்களை மதித்து பெரியவர்களை மதித்து
ஒவ்வொருவரும் முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆட்கொண்டருளுங்கப்பா. ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை நேசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லோரும் ஆண்டவரே செல்ஃபோனில் தேவையில்லாத காரியங்களை பார்த்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகளை உருவ குத்தி கொள்கிறார்கள். தங்களை தாங்களே உருவ கொத்தி கொள்கிறதை நீர் காண்கிறீரே அப்பா. அவர்கள் அறியாமலும் அறிந்தும் செய்கிற இந்த பாவத்தை கர்த்தர் மன்னியுங்கப்பா, மன்னியுங்க ஆண்டவரே. நல்ல சிந்தைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுங்கப்பா. ஆண்டவரே, தங்கள் கடமைகளில் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசானவனை எதிர்த்து நிற்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, பலவிதமான துக்கங்களையும் துயரங்களையும் நெருக்கங்களையும் இடுக்கங்களையும் இருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்க அப்பா. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே சுகமில்லாமல் வேதனையோடு காணப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. நெடுங்காலமாய் வியாதியோடு இருக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதமான விடுதலையை நீர் கொடுங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கவுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. மனம் தளர்ந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கட்டளையிடும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தை நீர் வைத்து போனீரேப்பா. அந்த சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க தகப்பனே. கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த கடன் தொல்லைகளிலிருந்து அவர்களை நீர் விடுவீங்கப்பா. அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை கர்த்தர் கற்பித்து கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கிருந்தெல்லாம் பணங்கள் வர வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கடன்களை அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க தகப்பனே. திருடர்கள், வஞ்சகர்கள், கொள்ளையர்கள், கொலைபாதகர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தியுங்கப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுடைய இருதயங்களை வேதனைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஒன்றும் அறியாதவர்கள் போல மனம் போன போக்கில் வாழ்கிற மக்களை கர்த்தர் சந்தியுங்கப்பா. அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, கண்ணீர் சிந்த வைக்கிற உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக தெய்வ பயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, மற்றவர்களை ஆண்டவரே காரணமில்லாமல் உபத்திரவித்து கொண்டு ஆண்டவரே நெருக்குகிற மக்களை ஆண்டவரே பயவும் திகிலும் நடுக்கவும் பிடிக்கும்படி செய்யுங்கப்பா. அவர்கள் உணர்வடையட்டப்பா. உணர்வடைந்து மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஊழியங்கள் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் நடக்கிறதோ எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்மை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரே தங்களால் இயன்ற ஊழியத்தை உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உணர்வினாவியையும் ஆண்டவரே உற்சாகத்தினாவியை நீர் கட்டளையிடும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. தீமையான வீணான காரியங்களில் நேரங்களை செலவழிக்காதபடி என் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய காரியங்கள் மேல் நாங்கள் சிந்தையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா, எதிர்ப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையிட்டு மறையிட்டு எதிர்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களில் கிரியை செய்யுங்கப்பா. சவுலை பவுலாக மாற்றிய என் கர்த்தர் இந்நாட்கள் ஆண்டவரே தமக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆலயங்களுக்கு எதிராக எழும்பி கர்த்தித்து கொண்டு நிற்கிற மக்களை கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, எங்களை எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் தேசத்தின் தலைவர்கள் அதிகாரிகளை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. வேதத்தின் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை இயற்றவும் ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையில் ஆட்சியை அமைக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா மந்திரிமார்களையும் தலைவர்களையும் எல்லாம் உடைய திருக்கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. அப்பா, தேசத்தில் ஜனங்களுக்கு நன்மைக்கென்று அவர்கள் செயல்பட ஆண்டவரே சுயத்தை வெறுத்து ஜனங்களுக்கென்று செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் ஒன்று எங்கள் தேசத்தை தாக்காதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடலிலும் ஆண்டவரே ஆபத்தான இடங்கள்லாம் நின்று வேலை செய்கிறவர்கள் உண்டு
கர்த்தாவே தங்கள் குடும்பத்தை பேணி காக்க வேண்டும் என்று ஆண்டவரே கஷ்டத்தோடு அவர்கள் அந்த ஆண்டவரே வேலைகளை எல்லாம் செய்யும்போது என் ஆண்டவருடைய விசேஷித்த பாதுகாவல் ஒவ்வொரு மக்களோடும் கூட இருக்கட்டு கர்த்தாவே. ஆண்டவரே கஷ்டப்பட்டு கிடைக்கிற பணத்தை ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களுக்கென்று வீண் செலவு செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஆண்டவரே தேவையில்லாத குடிப்பழக்கங்கள் போதைப் பொருட்களுக்கென்று செலவழிக்காதபடி ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கான கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. சத்ருவானவன் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே இருளாக்கி குருடாக்கி வைத்திருக்கிறதை நீர் காண்கிறீரே அப்பா. அப்படிப்பட்ட உள்ளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. தம்முடைய வருகைக்கென்று எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போகக்கூடாதப்பா. இந்த உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தினால் எங்கள் ஆத்மாக்களை நாங்கள் நஷ்டப்படுத்தினால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லையப்பா. நாங்கள் எங்களை அடக்கி ஒதுக்கி என் ஆண்டவருடைய கருத்தில் தந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய பலத்த கரங்களுக்குள் நாங்கள் எல்லாம் அடங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் எங்களை நோக்கி பார்ப்பீரப்பா. நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் நோக்கி பார்ப்பீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீரப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்